ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா ஒன்றுமே இல்லையா? சரி, ஆமாம், போயிட்டு வாங்க, பாய். ஐயோ, அப்படி இல்லைங்க. அம்மா வந்து தீபாவளி சீர்லாம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது பாத்திரம்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் பிரித்து உங்களுக்கு காட்டலாம். அது வாங்கும் போது நானும் தான் இருந்தேன். நான் ஊரில் அங்கே இருக்கும் போதே வாங்கி கொடுத்தது தான். பார்த்து உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோன்னு சொன்னதுனால. பட் நான் வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் நீ பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே தான் இருந்தியா? பெங்களூருங்கிற கோயம்புத்தூரில் இருக்கும்போது தான் வாங்கினது. ஃபஸ்ட்டு நான் ஹாய் சொல்லிடுறேன். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸ் வந்து 2-3 பாக்ஸ் இருக்குது. அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குல்ல? ஆமாம், அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு தெரியல. கொடுத்தாங்க, சரி தீபாவளி சீர்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ இன்னும் பார்க்கல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நைட்டு டின்னர் வந்து பிரியா வந்து என்னமோ ஆம்லெட்லாம் வச்சு என்னமோ சப்பாத்தி காலையில் செஞ்சு கொடுத்தேன். அதுலேயே கொஞ்சம் மாவு மீதி இருந்துச்சு. ஒரு 5 சப்பாத்தி வரும். மதியம் வந்து சாப்பாடு வந்து மதியத்துக்கு மட்டும் வெடித்தேன். அதிலே கொஞ்சம் மீதி ஆகிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற அந்த 5 சப்பாத்தி அந்த கொஞ்சம் சாப்பாடும் சாப்பிட்டோம்னா நைட்டு டின்னர் முடிஞ்சிடும். அதனால் சரி வெறும் சப்பாத்தியே பண்ணாமல் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சப்பாத்தி ஆம்லெட் மாதிரி போட்டுக்கலாம். ஆம்லெட்டும் சப்பாத்தி ஒன்றா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா வச்சு அப்படியே செஞ்சிடறா. இப்போது உள்ள பொருள் வந்து எனக்கு தெரியும் என்ன இருக்குன்னு, அவருக்கு தான் தெரியாது. நான் பிரிக்கிட்டேன், நீ பிரிக்கிறியா? நீங்களே பிரிங்க. இப்போ பிரிக்கலாமா இல்லை செஞ்சிடறியா? என்ன பண்ணலாம்? ஸ்டார்ட் பண்ணு, அப்புறம் பிரிக்கலாம். ஓகே, சரி, ஓகே. எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். சப்பாத்தி மட்டும் தேய்க்கணும். நாங்கள் வேற வெளில போயிருந்தோம் கடைக்கு. போயிட்டு அங்கே வேற நல்லா கொஞ்சம் சாப்பிட்டு வந்துட்டோம். லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டோம். ஆமாம், லைட்டாக ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த வேலை நடக்காமல் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். புதுசாக ஒரு பேக்கரி மாதிரி இருந்துச்சுங்களா, இந்த ஊருக்கு வந்து நாங்கள் பார்க்கல. நல்லா இருக்கு வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம். நல்லா தான் இருந்துச்சு. நம்ம எத்தனை சப்பாத்தி செய்கிறோம்? இருக்கிறதே 5 சப்பாத்தி தான் மாவு. ஆமாம், 5 சப்பாத்தி. இதில் 1 இருக்குது, இதில் 2, இங்கே 1. ரெடி ஆகிடுச்சு. எடுத்து இன்னும் ஆம்லேட்லாம் போடுறோன்னா இது சப்பாத்தி செஞ்சுட்டு அப்புறமா போட்டுக்கலாம். ஓ, அது மேலே போடணுமா? வேகணும்ல மாவு. சரி. லாஸ்ட்டாக போட்ட வீடியோலே பார்த்தீங்கன்னா அந்த புது ட்ரெஸ் வந்து போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து சீக்கிரமே நாங்கள் வந்து போட்டு காட்டுறோம். இப்போ வந்து நான் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுட்டா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பிளஸ் பண்ணியிருந்தீங்க, விஷ் பண்ணியிருந்தீங்க. இல்லை, எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அது சொல்லணுன்னே நான் நினச்சிட்டு இருந்தோம். அவரும் வந்து சொல்லிகிட்டே இருந்தார். அதனால டக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னம்மா இதில் இருக்கு? சும்மா மளிகை பொருள்லாம் வச்சுருக்கேங்க, அதனால் அப்படி இருக்குது. அப்படியா? தூக்கு சட்டை வந்து வாங்குறாங்க அம்மா. வந்து அரிசி தான், பச்சரிசி. இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அரிசி அரைக்க போகிறோம் கடைக்கு, இல்லை கோதுமைலாம் அரைக்க போகிறோம் அப்படின்னா மிளகாத்தூள் ஏதோ அரைக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய தூக்கு சட்டி இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கி கொடுத்தாங்க. யோசிச்சாங்களாம். அப்போது இது வந்து இல்லவே இல்லையே, அப்போ இதே வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கினாங்க. அப்புறம் இன்னொன்னுங்க, வெயிட் வச்சுருங்க, பாவம் எவ்வளோ நேரம் வச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம், இது சாப்பாடு வடிக்கிறதுக்கு. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஞாபகம் வருது, பொங்கலுக்கா இல்லை தீபாவளிக்கான்னு தெரியல, ஸ்டீலில் வாங்கி கொடுத்தாங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது, இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இத்தாலியனா அலுமினியமா ஏதோ சொல்லுவாங்களே, ஐயோ எனக்கு தெரியல. அம்மா தான் வாங்கிட்டு வந்தாங்க. அது தட்டோடு சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க, வடிக்கிற மாதிரி. இந்த மாதிரி கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி. இது அரைப்படி தானே? தெரில, அதுவும் தெரில, சாரி. அரைப்படி தான், பார்த்தாலே தெரியுது, அரைப்படி வடிக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாக்ஸ் இருக்குது, அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். குழிப்பணியாரக்கல்லா? நம்ம வீட்டில் குழிப்பணியாரக்கல்லே இல்லை, 2 வருஷமாக போட்டுட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் குழிப்பணியாரம் செஞ்சு கொடுத்துருக்கியா நீ? வீடியோ வேறு அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தால் அம்மா வீட்டுக்கு போகிறப்ப எடுத்துருவேன். அது வாங்கணும்னு இருந்துச்சு. இப்போ வந்து வாங்கி கொடுத்தாங்க. நார்லாம் இருக்குது. நான்ஸ்டிக்கில் தான் வாங்கி கொடுத்தாங்க. கல் பார்த்துங்க, எத்தனை குழிப்பணியாரம் இருக்குது கவுண்ட் பண்ணுங்க. 2, 5, 9, 10, 12 இருக்குது. குட்டி குட்டியாக இருக்குது. சின்னதாக இருக்கா? ஒரு முட்டை சைஸ் வரும், அவ்வளோதான். எங்கள் அத்தை வீட்டில் பெருசாக இருக்கும், அதனால் அப்படி சொல்கிறாரு இல்லை. அதுக்கு ஒரு மூடியும் கொடுத்துருக்காங்க. ஆமாம், மேலே மூடுறதுக்கு, கவர் பண்ணி மூடுறதுக்கு வந்து ஒரு கண்ணாடியில் ஒரு மூடி இருக்குது. இப்போ நல்லா வேகன்றதுக்காக ஒரு நாள் சுட்டு வீடியோ வந்து காட்டுறேன். நீங்கள் கண்டிப்பாக நிறைய பொருள் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நிறைய. இனிமேல் குழிப்பணியாரமாக செஞ்சு கொடுக்குறோம் அவருக்கு. இவர் குழிப்பணியாரம் வந்து நாங்கள் வந்து குழிப்பணியாரம்னு சொல்லுவோம். இவர் நீங்கள் என்ன சொல்வீங்க? நாங்கள் வந்து முட்டை பணியாரம் அப்படின்னு சொல்லுவோம். முட்டை பணியாரம்னு சொல்லிட்டு ஒரு டைம் அப்படி தான் மேரேஜ் ஆன புதுசில் சொன்னாங்களா, முட்டை பணியாரமா, எனக்கு வேணாம் அப்படின்னு. அப்புறம் கொண்டு வந்து பார்த்தா பணியாரமாக கொடுத்தாங்க.
ஒரு முட்டை போட்டு கொடுத்துருப்பாங்க போல, அதனால முட்டை பணியாரம் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா முட்டையா இருக்கிறதுனால அது வந்து முட்டை பணியாரம் அப்படி. எனக்கு சின்ன வயசுல என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதாங்க எனக்கு சொல்லுது. இல்லை, நான் கிண்டல்லாம் பண்ணல, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க இல்லையா, அதுக்காக சொல்றேன். இப்போ வந்து அடுத்த 2 பாக்ஸ் வந்து பிரிக்கலாம். இந்த பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டீல் கடாய். இது நான் எல்லா கடாய் வந்து வச்சுருக்கேன், பிளாக் கலர்லேயே இருக்குது, அலுமினியம் இருக்குது, ஆனால் ஸ்டீலில் இல்லை என்கிட்ட. அதனால் ஸ்டீலில் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறமா இது வந்து எங்கே வாங்கினோன்னா ப்ரூக்ஃபீல்ட் மாலில் வந்து கீழே ஸ்பேர் இருக்கும், அங்கே ஸ்பேரில் தான் வாங்கினோம். சும்மா மாலுக்கு போகிறப்பெல்லாம் ஸ்பேர்லேயே ஒரு ரவுண்ட் அடிக்கிறது தான். அப்போ தான் பார்த்தோம் ரேட் வந்து ஓகே. நான் வந்து ஐடியாவில் தான் வாங்கியிருக்கேன், இதுக்கு முன்னாடி அம்மா வீட்டில் இருக்கிற கடையெல்லாம் வாங்கியிருக்கோம். அது வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் தான், இதுவே அதிகம் தான் சொல்வீங்க நீங்கள். ஆனால் இதோட கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப அதிகம், 2500 அந்த மாதிரிலாம் இருக்குமா. இது வந்து ஒன்று வந்து 1000, இன்னொன்று வந்து 1200 300 சொல்லியிருந்தாங்கப்பா. ஆஃபர் தான், ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க. கடாய் வந்து 1000, இது வந்து 3700ன்னு போட்டிருக்காங்க. இதில் கடாய் எவ்வளோ போட்டிருக்காங்க பார்க்கலாம் இருங்க, 2800 இந்த பாக்ஸில் போட்டிருக்குது. அப்படி போட்டிருக்காங்க. ஆனால் நான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க. அப்போது தீபாவளிக்கு முன்னாடி போயிருந்தோம் நாங்கள், இங்கே வரத்துக்கு முன்னாடியே அப்படின்றதுனால. ஸோ கம்மியாக இருந்துச்சு அப்படின்றதுனால அதான் எங்களுக்கு அந்த ரேட்டுக்கு இது கம்மியாக இருந்ததேன்னு நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டோம். இது ஒரு கடாய், இதே ஏதாச்சும் குழம்பு அந்த மாதிரி செய்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்கினோம். இது மாதிரி இருக்கேன் ஆல்ரெடி. இருக்குது, இன்னொன்று வாங்கினேன் நான், சாம்பார் இருக்கு இப்போ அதில். அதான் நான் பார்த்தேன், என்னடா இருக்கிற பாத்திரமே இருக்கு, என்ன கழிவு இதே உள்ளே வச்சிட்டாங்களான்னு பார்த்தேன். அது ஐடியாவில் வாங்கினது. இது வந்து இங்கே மாலில் வாங்கணும். இது வந்து குழம்பு வச்சுக்கலாம், நம்ம ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் இல்லை நிறையா. ஏன்னா அதில் லேடிஸ்க்கு நிறைய தேவைப்படும். ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி காட்டுறதே பார்க்குறாங்க, இந்த மாதிரி எங்கே வாங்கினீங்க நல்லா இருக்கு. ஆமாம், எல்லாம் வீட்டில் வாங்குறது தானே, நம்மளே ஒரு வீடியோ பார்த்தோம்னா நல்லா இருக்கே நம்மளே ட்ரை பண்ணுறது தான் சொல்லிட்டு வாங்குவாங்க. நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு எல்லாமே எல்லாம் பிரிச்சாச்சு. எல்லாம் முடிச்சாச்சு. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். நான் வந்து உங்ககிட்ட தான் நியாயம் வந்து கேட்க போகிறேன், நீங்களே கேளுங்க. உங்கள் தம்பிக்கிட்ட, உங்கள் ப்ரோ கிட்ட என்னமோ சொல்கிறாங்கல்ல, பையன் மாதிரி எல்லாரும் சொல்கிறீங்களே, கேளுங்க. என் பர்த்டேவே வந்து அவர் செலிப்ரேட் பண்ணாமல் விட்டுட்டாரு. ஏங்க நான் நடந்த உண்மையை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் நானும் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். டீல் போட்டேனா இல்லையா உங்ககிட்ட? சரி, ஓகே. நவம்பர் 7ஆம் தேதி பர்த்டே, ஓகேவா? ஆமாம். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி விரதம் வந்து பிரியா இருந்தாங்க. அதனால அந்த டைம் வந்து பிரியா வந்து சொல்லிடுச்சு எனக்கு வந்து 7ஆம் தேதி முன்னாடியே சொல்லிட்டேன் நான். ஆமாம், ஃபிக்ஸ் பண்ணி பிரியா வந்து சொல்லிடுச்சு எனக்கு வந்து சர்ப்ரைஸ்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு வந்து கேக்கும் வெட்டாதீங்க, நீங்கள் வந்து சஷ்டி விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சர்ப்ரைஸ் வேண்டான்னு சொல்லலாம். 7ஆம் தேதி என்னால் எதுவும் பண்ண முடியாது, சர்ப்ரைஸும் கொடுக்காதீங்க, இல்லை கேக்கும் வெட்டாதீங்க, எதுவும் நல்லா பண்ண முடியாது. 7ஆம் தேதி பர்த்டேவை 9ஆம் தேதி வந்து மாற்றி வைங்க. அப்படியா? சர்ப்ரைஸ் பண்ணுறதாமா, ஆனால் டேட்டு சொல்லிட்டாங்க, டைமும் சொல்லிடுமா, சொல்லிட்டீங்கன்னா கரெக்டான நேரத்துக்கு வந்து நான் சர்ப்ரைஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். டைமும் சொல்லிட்டேன். நான் வந்து பிரியாட்ட சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் டைம் வந்து பிரியா வந்து எதிர்பார்த்தது இல்லை, சரி ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இருக்கும்லப்பா, சரி நான் வந்து சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரீ வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த டைம் நான் என்ன நினச்சேன்னா, போன டைம் உன் விருப்பப்படி நான் பண்ணேன், இந்த டைம் நான் வந்து என் விருப்பப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு போய் நேரடியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் நினச்சேன். சரி, அதனால் பிரியாவை வந்து நேரடியாக கூப்பிட்டு போய் எதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், இல்லை பிரியாவுக்கு ஏதாவது பிடிச்சது நேரடியாக கூப்பிட்டு போய் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். அதனால் எதுவும் சர்ப்ரைஸ் எதுவும் பண்ணல, எதுவும் வாங்கி கொடுக்கல. சரி, அப்போ 9ஆம் தேதி ஏன் என்னை கூப்பிட்டு போகல நீங்கள்? அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வேலை இருந்தது இல்லை, உனக்கே தெரியும். சரி, இப்போ நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, கண்டிப்பாக நான் வந்து என்ன வாங்கி மறந்துட்டாரு. 9ஆம் தேதி தான் எங்கள் வீட்டிலேருந்து எல்லாரும் வந்தாங்க. ஆமாம்ல, கரெக்டு. அடுத்தடுத்து அப்படியே வேலை இருந்தது, அப்படியே நாங்கள் விட்டுட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து பெரிய அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு போய் கண்டிப்பாக ட்ரெஸ். அப்போ இந்த வாரம் ஆஃபில் கூப்பிட்டு போங்க. இந்த வாரம் ஆஃப்லையா? சரி, பார்க்கலாம். ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஏதாவது ட்ரெஸ்ஸு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். சும்மா தான் சொன்னேன், இருந்தாலும் சும்மாலாம் சொல்லலை, அப்படியும் சொல்ல தோணுது, இப்படியும் சொல்ல தோணுது. இருந்தாலும் ஒரு ஆசை இருக்குமா இருக்காதா, நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு ஏதாச்சும் கொடுப்பாங்களா? எனக்கு வந்து பெருசாக வாங்கி தரணும்லாம் இல்லை. இப்போ அவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நானாக கேட்டு கூப்பிட்டு போகாமல் அவராக வந்து எனக்கு கூப்பிட்டு போனால் ஹாப்பி. எனக்கு போய் நல்லா வாங்கி சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு போகிறது, அது மாதிரி பாருங்கள், பேர் சொல்லாத கூட சட்டம் போடுது. பேர் சொல்லாதான் புதுசாக வந்து பிரியாட்ட நான் வந்து பேசும்போது இப்போ நிறைய வேர்ட்ஸை வந்து நான் அகராதியிலே இல்லாத வேர்ட்ஸ்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இல்லை, நைட்டில் வந்து பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் சின்ன வயசுல இருந்து. யோசிச்சுட்டே இருக்கலாம், அது நான் சொல்லலாம்ல.
உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் சொல்லாதீங்க. பண்ணிங்க பேர் சொல்லக்கூடாதா? அது பேர் நைட்டில் மட்டும் சொல்லக்கூடாதா? அப்படிதான் சொல்லுவாங்க. எங்கள் சின்ன வயசுலேயே எனக்கு சொல்லி கொடுத்ததுங்க, பேர் சொல்லக்கூடாது நைட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நாங்கள் வந்து பேர் சொல்லாதுன்னு பேர் அப்படி தான் சொல்லுவோம். வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி நான் புதுசாக பிரியாட்டு வந்து நிறையா வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அது எங்கள் ஆயா கிட்டே எங்கள் அம்மா கிட்ட பேசும்போது தாங்க அந்த ஸ்லாங்லாம் வரும் நிறையா. வரும் அப்பப்போ வந்து என்னை கிராஸ் பண்ணும் அப்படின்னு திரும்பி பார்ப்பேன், என்ன கேட்டு அப்புறம் வந்து நான் கிராஸ் பண்ணி போயிடுவேன். திருப்பி கேட்பாரு, என்ன சொன்னேன் நான் வந்து திரும்ப மாற்றி சொல்வேன். அதாவது நம்ம ஸ்லாங் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அதாவது பிரியா வீட்டு சைடு வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு பேரும் அப்படியே கலந்து பேசிட்டு இருக்கோம். வித்தியாசமான வார்த்தைகளை உங்கள்கிட்ட நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். அவர்கிட்டயும் நான் நிறைய பார்த்துருக்கேங்க. இப்போ உங்ககிட்ட எப்படி பேசுகிறாங்க அந்த மாதிரி இப்போ என்கிட்ட பேசுவாங்க. அதே நாங்கள் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கள் அத்தை மாமா வீட்டுக்கு, அந்த டோனு அந்த பேசுகிற வார்த்தைங்க எனக்கு அங்கே போனால் புரியாது. இதை எடுத்து கொடுன்னு சொல்லுவாங்க. ஒரு 2 டைம் தான் எங்கள் அத்தா அம்மா சொல்லியிருக்காங்க, போனதே 4 டைம் தான் வச்சுக்கோங்க. அப்போ வந்து அது என்னதே தெரியாது, என்னதுப்பா அது அப்படின்னு கேட்பா. அப்புறம் இவர் எனக்கு புரியுற மாதிரி சொல்வேன், ஓ அதானே அப்படின்னு சொல்லிட்டு போய் அடுத்து வந்து கொடுத்துருக்கேன் நான் 2 டைம். இந்த மாதிரி நிறைய வேறுபாடு இருக்குது, எல்லாம் கற்றுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்தந்த இடத்துக்கு போகும்போது அந்தந்த ஸ்லாங்கு எல்லாமே வந்து வரும். இப்போ வந்து இப்போ என்ன பண்ணுவோம் இதை? இப்போவே வச்சா தானே அது வேகிறதுக்குள்ளே நம்ம அதை ஒட்டிக்கும் ஒரு பக்கம். ஓ அது மேலே வச்சிடணுமா? நான் ஓரளவுக்கு பாதி வந்து இல்லைன்னா இதை வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டும் நம்ம வந்து பார்த்தோன்னா சப்பாத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே திருப்பி போட்டுடலாம், ஒட்டிக்கும். சரி, இங்கேனா மருதாணி இருக்குது காட்டிலலாம். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. மருதாணி வந்து பறிச்சுட்டு வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. சரி, இப்போ நைட்டு வச்சுக்க போறியா? நைட்டு அரைக்க போறியா? ஆமாம், இப்போ மருதாணி அரைச்சிட்டு ஒரு கைக்கு நான் வச்சுக்குவேன், இன்னொரு கையில் வந்து நீங்கள் வச்சு விட்ருங்க. நான் வச்சு விடுறதா? இந்த கைக்கு நான் வச்சுக்கிறேன், இந்த கையில் நீங்கள் வச்சு விட்ருங்க. எப்படி நான் வைக்க முடியும்? சரி, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வைக்கிறேன். ஓகே, அப்புறம் அப்படியே பிச்சு சாப்பிட வேண்டியதுனா? அப்படியே அதான் இப்போ நான் சொன்னல, கிட்ஸ்க்கெலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் அப்படியே ரோல் பண்ணி கொடுத்துடலாம். உள்ளே வந்து நம்ம மயனஸ் சாஸ் அதெல்லாம் வச்சு கூட ரோல் பண்ணி தரலாம். ப்ளைனாக எல்லாம் கோஸு கேரட் அந்த மாதிரி உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி பன்னீர்லாம் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான். மதியம் செஞ்ச சோறு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வரும். சப்பாத்தி இப்போ 5 சப்பாத்தி இருக்குது. சாப்பிட்டு வேணும்னா சாதம் வந்து போட்டுக்கலாம். சாம்பார், ஆமாம், வெறும் மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் வந்து பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காலைல பண்ண குழம்பு சொன்னேன் பார்த்தீங்களா, சன்னா மசாலா, அது வந்து கொஞ்சம் தான் இருக்குது, நல்லா இருக்குது. அதனால் இப்போ சப்பாத்திக்கு வச்சுக்கலாம். அடுத்து உருளைக்கிழங்கு பொரியல், சுட சுட ஆவி பறக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன்ல நான். உங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. சாப்பிட்றலாமா? சாப்பிட்றலாம். இப்போ மருதாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு மருதாணி இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 8:50 ஆயிடுச்சு டைமு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே மருதாணி வந்து வைக்க ஆரம்பிச்சுக்கலாம். மருதாணி அரைச்சாச்சு, பிரியா வந்து வைக்க போகிறாங்க. ஆல்ரெடி மருதாணி வச்சிருக்கியா? நான் லாஸ்ட்டாக மருதாணி வச்சது. மருதாணி வச்சுட்டு தூங்கிடுவியா? என்ன பண்ணுவேன்? ஆமாம், அப்படி தூங்கிட்டு போகிறேன். தூங்க போறியா? எதுக்கு பெட்டெல்லாம் ஒட்டி விடுறதுக்கா? இதெல்லாம் ஒட்டிச்சுன்னா அப்புறம் அப்படியே தான் இருக்கும், கரை பிடிச்சிக்கும், போகாது. ஒரு 2 மணி நேரம் வச்சு காஞ்சிடுச்சுன்னா போதும். அது வரையும் ஏதாவது டிவி பார்த்துட்டு இருந்தேன்னா வச்சுக்கேன், காஞ்சிரும். மருதாணி வச்சாச்சு. வச்ச உடனே பார்த்தீங்கன்னா கையிலெல்லாம் கொஞ்சம் எல்லாம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்க, வைக்கும் போதே வந்து கை அதுக்குள்ளே இப்போவே சந்துருச்சு. மருதாணி நல்லா பவர்ஃபுல் போலையே. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 ஹவர் வச்சாலே போதும் போல. இன்னும் இவ்வளோ மருதாணி இருக்கு. கொஞ்சம் தான் போட்டு அரைச்சேன் ஒரு கைக்கு. நிறைய பேர் இங்கெல்லாம் வைப்பாங்க, ஆனால் எனக்கு அதெல்லாம் பிடிக்காதா, அதனால சும்மா ஜஸ்ட் இப்படி திருப்பி இந்த பக்கம் மட்டும் வச்சு. இந்த கைக்கு நான் வச்சு விடுவா? வேண்டாம், ஏன்? ஒரு கைக்கே போதும். நான் அப்புறமா நாளைக்கு வச்சுக்கிறேன். இன்னொரு கைக்கு நாளைக்கு வச்சுக்கிறேன். தண்ணி எண்ணி குடிக்கணும்னா கூட நைட்டில் எழுப்பிட்டு இருக்க முடியாது. சரி, அதனால தான் அப்புறமா வச்சுட்டு கையெல்லாம் கழுவிட்டு காட்டேன். நாளைக்கு காட்டுறேன். சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கேள்வி இருந்துச்சா கேளுங்க, நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக பதில் சொல்கிறோம்.